ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தோழி ஜாஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் செஞ்ச மஞ்சள் அறுவடை தான் பார்க்க போகிறோம். இதோ பாருங்கள், செடிங்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்களா, இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த செடியில் தாங்க நிறைய மஞ்சள் இருந்துச்சு. பார்க்கவே நல்லா ஆசையாக இருந்துச்சு. நல்ல மணங்க. ஒரு 10 செடி பக்கம் இருந்துச்சு. இப்போ ஒரு 10-12 செடி தான் இருக்கும். அதில் வந்து நமக்கு எவ்வளோ மஞ்சள் கிடச்சிது அப்படின்றத இதில் காமிச்சிருக்கேன். நிறைய மஞ்சள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதெல்லாமே நடவு பண்ணுறதுக்கு தனியாக பிரித்து எடுத்துட்டேன். எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த அளவுலேயே வந்துச்சுன்னா நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் மண் வளம் ஒரே மாதிரியே இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. நான் அங்கங்கே பிரித்து தோட்டத்தில் வச்சுருந்தேன். அங்கங்கே இருந்ததில் அங்கங்கே இருந்த மண் வளம் எப்படி இருந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துருந்தது. இது பாருங்கள், குட்டியாக இருக்குது. இதில் பாருங்கள் முளைச்சே இருக்குது. நல்ல மணங்க. மஞ்சளோட வாசனை நல்லா இருந்துச்சுங்க. நம்ம கடையில் வாங்குகிற மஞ்சள் தூளில் வெறும் கலர் தான், சக்கையில் கலர் போட்டு கொடுக்குறாங்களோ என்னவோன்னு ஒரு டவுட் இருக்குது. அதான் உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அதோட பயன்படுத்திகிட்டு இருந்தப்போ அதோட டேஸ்ட்டுக்கும் கலருக்கும் நம்ம வீட்டில் அரைச்ச தூளை பயன்படுத்தும் போது வர மணத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு தூளும் அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ இருக்குது. இதெல்லாமே பிரித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் முளைச்சிருந்ததெல்லாம் தனியாக நடவு பண்ணுறதுக்காகவும், செடியோடு இருந்ததை தனியாக வைக்கிறதுக்கும், அப்புறம் வேக வச்சு காய வச்சு அரைக்கிறதுக்கு, தூள் அரைக்கிறதுக்கு தனியாக எல்லாமே பிரித்து வச்சுருக்கேன். இந்த கிழங்கு எல்லாமே தனியாக எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. என் கையெல்லாம் எவ்வளோ மஞ்சளாகிடுச்சு பாருங்கள் க்ளீன் பண்ணக்குள்ளவே. இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் மண் இல்லாமல் அலசிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வேக வச்சு வெட்டி காய வைக்கணும். அப்போ தான் அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாமே க்ளீன் பண்ணி பிரித்தாச்சு. இப்போ வேக வச்சுட்டேன். நான் வேக வைக்கும் போதெல்லாம் நல்லா இருட்டிருச்சுங்க. அதனால் வீடியோ கவர் பண்ண முடியல. குச்சடுப்பில் வச்சு வேக வச்சு, பானையில் வச்சு வேக வச்சு இந்த மாதிரி வெட்டி காய வச்சுட்டேன். காய வைக்கும் போதும் வீடியோ எடுக்கலைங்க. இதுக்கப்புறம் அரைச்சிட்டே வந்துட்டேன். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஸ்பூனில் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த சின்ன பாக்ஸில் இருக்கிறது வந்து கடைத்தூள், பெரிய பாக்ஸில் இருக்கிறது வந்து வீட்டுத்தூள். இது பாருங்கள் நல்லா திக்காக இருக்கா, நல்லா டார்க் கலரில் இருக்குது. அது பாருங்கள் லைட் கலரில் இருக்குது. கடையில் அரைக்கிற தூளில் சக்கையில் கலர் போட்டு கொடுக்குறாங்களோ என்னவோ தெரியலைங்க. பாருங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது லைட் கலராக இருக்குது, இது டார்க் கலராக இருக்குது. இது நம்ம வீட்டில் அரைச்ச தூள். ஒரே ஸ்பூனில் காட்டும்போது உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், திக்காக இருக்கிறது நம்ம வீட்டில் உள்ளது, லைட் கலராக இருந்தது கடையில் அரைச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.